ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சிறப்பு மிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ தொழுகையை நபி வழியில் நிறைவேற்ற வேண்டும். ஜும்ஆ உரையை செவிமடுத்து ஈமானிய புத்துணர்வையும் இஸ்லாமிய விழிப்புணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய திருப்பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்ஆவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திருவசனம் என்பது குர்ஆனுடைய 57வது அத்தியாயம் அல் ஹஷ்ரிலே இடம்பெறுகின்ற 7வது வசனத்தின் இறுதி பகுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திருவசனத்தினுடைய அந்த வார்த்தையின் வாயிலாக குறிப்பிடுகிறான், ஒமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹ், இந்த தூதர் உங்களுக்கு மார்க்கம் என்ற அடிப்படையிலே எதை தருகிறார்களோ எதை சொல்கிறார்களோ அதை உறுதியாக கடைபிடியுங்கள். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டு இந்த மார்க்கத்திலே இருந்து அவர்கள் தடுக்கிறார்களோ அதை விட்டு விலகி கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், இந்த விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹுக்கு நீங்கள் மாறு செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது. அல்லாஹ் தண்டிப்பான். யாரை தண்டிப்பான்? அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கருத்தை, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உத்தரவை யார் கடைபிடிக்கவில்லையோ அவர்களை தண்டிப்பான். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? இதோ தூதர் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார், தூதருடைய போதனை இருக்கிறது. அவர் தம்முடைய போதனையின் வாயிலாக மார்க்கம் என்று நன்மை என்று எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதை நீங்கள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். மார்க்கத்திலே இல்லை, இதை விட்டு விலகி கொள்ளுங்கள் என்று எதையெல்லாம் தடுக்கிறார்களோ அதை விட்டு விலகி கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பயந்து கொண்டு தூதருக்கு கட்டுப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பரிசு இருக்கிறது. யார் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் விஷயத்திலே கடுமையாக தண்டிப்பான் என்று 59வது அத்தியாயத்தினுடைய 7வதாக இடம்பெறக்கூடிய அந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. நாமெல்லாம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக சமுதாயமாக இருக்கின்றோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் சமுதாயம் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அதே வழியிலே அச்சரம் பிசகாமல் பரிபூர்ணமாக நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? அதுவும் எப்படிப்பட்ட மார்க்கத்தை நபிகள் நாயகம் நமக்கு கொடுத்தார்கள்? பரிபூர்ணமான மார்க்கம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த மார்க்க விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன். அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருள்கொடைய உங்கள் விஷயத்திலே நான் முழுமைப்படுத்தி இருக்கிறேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய திருப்பொருத்தம் இந்த இஸ்லாத்தின்படி நடக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து எந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி இருக்கிறானோ
அந்த முழுமையான மார்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அச்சரம் பெசகாமல் 100% அனைவரும் நாம் கடைபிடிக்கின்றோமா என்றால் இல்லை. இல்லை என்பதுதான் பதில் என்பதை நாம் அனைவரும் ஒத்துக்கொள்வோம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்று, தீன் என்று, இஸ்லாம் என்று எதெல்லாம் கொடுத்தாங்களோ அது மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் இருக்கிறதா? அவர்கள் தடுத்ததும் இருக்கிறதா? அவர்கள் சொல்லிக் கொடுக்காததும் இருக்கிறதா என்று கேட்டால் நாம் அனைவரும் ஒத்துக்கொள்வோம். ஆமாம், நபிகள் நாயகம் கற்றுக் கொடுக்காதது, சொல்லாதது, செய்ய தடுத்தது அவைகளும் இந்த சமுதாயத்திலே புறையோடி போய் இருக்கிறது, ஆழமாக இருக்கிறது. அப்படியான அந்த விஷயங்கள்ல பல விஷயங்கள் இருக்கிறது. தர்கா வழிபாடுகள், தட்டு, தாயத்து, தகுடு, பெரியார்கள், மகான்கள் மீது பக்தி, அதே விதமாக மீலாது, மௌலூது என்று எவ்வளவோ இருக்கிறது பாருங்க. அந்த மாதிரியானவைகளிலே உள்ள முக்கியமானது, எப்பொழுதெல்லாம் ரபியுல் அவ்வல் மாதம் வருகிறதோ அப்பெல்லாம் நபிகள் நாயகத்தை நாம் நேசிக்கின்றோம், நபிகள் நாயகத்தை நாம் புகழுகின்றோம் என்கின்ற பெயரிலே அல்லாஹ்வுடைய திருப்பள்ளியிலே வைத்துக்கொண்டு யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும் என்று எந்த மௌலூத் படிக்கப்படுகிறதோ, பாடப்படுகிறதோ, பல மெட்டுக்கள் அதற்காக பயன்படுத்தப்படுகிறதோ, இது நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்ததா? குர்ஆன் நமக்கு முன்னால இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூதாவூத், நஸஈ, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத், முவத்தா மாலிக், சுனனுத் தாரிமி, சுனன் தானுகுத்னி என்று நூற்றுக்கணக்கான ஹதீஸ் கிதாபுகள் இருக்கிறது. அதில் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமுதாயம் கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை பாதுகாத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் புகாரியில, முஸ்லிம்ல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன பிற ஹதீஸினுடைய கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேரடியா அந்த நூலுடைய ஆசிரியர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார்களானா இல்லை. மொழிபெயர்ப்புல இதோ அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், அனஸ் அறிவிக்கிறார்கள், அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிறார்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள் என்று மட்டும் குறிப்பிட்டு இருக்கும். ஆனால் அரபியில நேரடி அப்படி இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா சொன்னதாக இதோ இவர் சொல்கிறார், அவர் சொன்னதாக இவர் சொல்கிறார், அவர் சொன்னதாக இவர் சொல்கிறார், அவர் சொன்னதாக இவர் சொல்கிறார் என்று புகாரி இமாம் பதிவு செய்த அநேகமான ஹதீஸ்கள்ல சஹாபிக்கும் இவருக்கும் இடையில 6 அறிவிப்பாளர் வருவாங்க, அல்லது குறைஞ்சபட்சம் 5 அறிவிப்பாளர்கள் வருகிறார்கள். அப்ப அந்த 5 அறிவிப்பாளர் என்றால் எல்லா ஹதீஸ்லயும் 5னா வெவ்வேறு 5கள். முதல் ஹதீஸ்ல ஒரு 5 வருவாங்க, இரண்டாவது ஹதீஸ்ல வேற ஒரு 5 வருவாங்க, மூணாவது ஹதீஸ்ல வேற ஒரு 5 வருவார்கள் என்று இமாம் புகாரி பதிவு செய்த 7000 ஹதீஸ்கள்ல புகாரில இன்னொரு விஷயத்தை நான் கூடுதலாக சொல்கின்றேன். ஒரே மாதிரியான ஹதீஸ். முதல் ஹதீஸ் இன்னமல் அமால் பின்னியாத், எந்த அமலாக இருக்கட்டும் எண்ணங்களின் அடிப்படையில் தான் கூலி கொடுக்கப்படும். இது ஃபர்ஸ்ட் ஹதீஸ். இந்த மாதிரி ஹதீஸ் புகாரில ஒரு இடத்துல வருதானா? இல்ல, 4-5 இடங்கள்ல வருகிறது. 4-5 இடங்கள்ல வெவ்வேறு தலைப்புகள்ல அவர் பதிவு செய்திருக்கிறார். பதிவு செய்யப்பட்ட எல்லாமே ஒரே அறிவிப்பாளர் தொடர்ல வருதானா? இல்ல, பல அறிவிப்பாளர் தொடர்ல வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஒரு செய்தி தான், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சம்பவம் தான் பல அறிவிப்பாளர் தொடர்கள்ல அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால் பல அறிவிப்பாளர்களை பற்றியான தகவல் அவர்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஏதோ அப்துல்லா இப்னு மசூத் அப்படின்னு அவர்கள் போகவில்லை. இவர் சஹாபிதானா அதை உறுதி செய்யக்கூடிய தகவல்கள், அதற்கு அடுத்த அறிவிப்பாளர்கள், அதற்கு அடுத்த அறிவிப்பாளர்கள், அதற்கு அடுத்த அறிவிப்பாளர்கள் என்று பல நூற்றுக்கணக்கான ஹதீஸ் கிதாபுகள்ல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் நீங்க தொகுத்து பார்த்தீர்கள் என்றால்
தூதருடைய பொன்மொழிகளை பாதுகாப்பதற்காக கிட்டத்தட்ட 6 லட்சம் அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எந்த வருஷத்தில் அவர் வாழ்ந்தார், எங்க பிறந்தார், எங்க இருந்தார், யாரிடத்தில் படித்தார், அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கங்கள் எப்படிப்பட்டது, அவருடைய எப்படிப்பட்ட கொள்கைக்கு சொந்தக்காரராக இருந்தார், ரசூலுல்லாஹ் விஷயத்துல உண்மை பேசுவாரா பொய் பேசுவாரா, ஏன் பாதுகாக்கணும்? ஏன் பாதுகாக்கணும் என்றால் குர்ஆன் மட்டும் இறை செய்தி இல்லை, குர்ஆனுக்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே அதுவும் இறை செய்தி தான். ஆக அப்படிப்பட்ட அந்த இறை செய்திகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதிலே எங்கேயாவது இந்த மாதிரி ரபியுல் அவ்வல் வரும்போது ஆரம்ப 11 நாட்கள் அல்லது ஆரம்ப 12 நாட்கள் மௌலூத் ஓதுவார்கள், நபிகள் நாயகம் ஓதினார்கள், சஹாபாக்கள் ஓதினார்கள், அல்லது 4 இமாம்ங்கிறாங்களா அந்த 4 இமாம்கள்ல யாராவது ஒருத்தர் ஓதினார்கள், அல்லது இருக்கிற குத்துபுல் அக்தாபுகளுக்கெல்லாம் பெரிய குத்துபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொல்கிறார்களே அவர்கள் ஓதினார்கள். எங்கேயாவது ஆதாரம் காட்ட முடியுமா? இல்லையே. குர்ஆனிலே இல்லை, ஹதீஸிலே இல்லை என்றால் குர்ஆன் ஹதீஸிலே இருக்கிறது சுன்னத்து, குர்ஆன் ஹதீஸிலே உள்ளது கொள்கை, இல்லாதது பிதாத் தானங்க. ஆக மௌலூத் ஓதினார்கள் எங்கேயுமே இல்லை. எப்படி ஓத முடியும்? அந்த மௌலூத் எந்த மௌலூதனுடைய அந்த பாடல்களை கடந்த 11 நாட்களாக பல பள்ளி வாயில்களிலே வைத்து பாடினார்களோ, வீடுகளிலே வைத்து குர்ஆனை விட பக்தியாக கருதி அதை வாசித்தார்களோ, பல மெட்டுகள்ல பாடினாங்களோ, அதற்காக அதை பாடக்கூடியவர்களை வர வைத்து அவர்களுக்கு தட்சணையை கொடுத்து இந்த மாதிரியான விழாக்களை செய்தார்களோ, அதற்கு எங்க ஆதாரம்? அது எப்படி இருக்க முடியும்? நேரடியாக அந்த மௌலூதனுடைய அந்த பாடல்களில் உள்ள அந்த வரிகள், அதிலே உள்ள விஷயங்கள் குர்ஆனுக்கு மாத்தமா அல்லவா இருக்கிறது? பொய் அல்லவா அதற்குள்ள இருக்கிறது? புரட்டல்லவா அதற்குள்ள இருக்கிறது? சொல்றதெல்லாம் ஏதோ ஒரு மேடை கிடைச்சது, நமக்கும் மைக்கு கிடைச்சது, பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்பதற்காக மாங்காய் புளித்ததோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இல்ல. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அந்த மாதிரி சொல்லல. சொல்ற வார்த்தைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு சொல்கிறோம். ஆட்டுங்க பார்க்கலாம். நம்முடைய கையிலையும் புத்தகம் இருக்கிறது. இது குர்ஆனுக்கு மாத்தம் தான், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறைகளுக்கு மாத்தம் தாங்கிறதுக்கு ஒவ்வொரு பக்கத்துல இருந்து ஆதாரத்தை எடுத்து காட்ட முடியும். ரொம்ப தூரம் உள்ள இல்ல, அதனுடைய அட்டை படத்தில் இருந்து எடுத்து காட்ட முடியும் என்ற அளவிற்கு அதற்குள்ள சிறுக்கு இருக்கிறது, பொய் இருக்கிறது, புரட்டு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய விஷயங்கள் அதற்குள்ள இருக்கிறது. ஒண்ணு. சரி, இந்த மாதிரி 11 நாள் பாடுறாங்களே அதோட முடிக்கிறாங்களா? இல்லை. தூதர் மீது நமக்கு நேசம், தூதர் மீது நமக்கு பாசம், இதோ தூதருடைய நேசத்தினுடைய வழிபாடாக தூதரை புகழ்கின்றோம் என்கின்ற பெயரிலே எந்த மீலாதை கொண்டாடுகிறார்களோ, எந்த நாளை ஈத மீலாதுன் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தினுடைய பெருநாள், பிறந்த தினத்தினுடைய பக்தி மிக்க விழா என்ற பெயரிலே அனுஷ்டிக்கிறார்களோ, அன்றைய தினத்தில் பள்ளிவாசல்களை அலங்கரிக்கிறார்களோ, சிறப்பு பயான்களை செய்கிறார்களோ, மாநாடு நடத்துகிறார்களோ, பேரணி செல்கிறார்களோ, அவர்களுடைய பேர்ல அப்படியே காலத்துக்கு ஏற்ப மாறி 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 இன்னைக்கு எப்படி வந்துருச்சு? எல்லாமே கேக்கு வெட்டுறது தானே. கழுத்து வெட்டுறதெல்லாம் போய் இப்ப கேக்கு வெட்டுறது அப்படிங்கிற அடிப்படையில வந்து ஹாப்பி பர்த்டே டு யா ரசூலல்லாஹ் பல ஊர்களிலே, அதுவும் வந்து நம்மலாம் முஸ்லீம் நாடுங்கிறாங்களே, பாகிஸ்தான் எல்லாம் இதுக்கு ரொம்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் ராக்கெட் விடுறான், ஒருத்தன் ஹெலிகாப்டர் விடுறான், ஒருத்தன் ஏரோப்ளான் விடுறான் என்ற அடிப்படையில் அதுவும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான முட்டையை கொண்டு வர்றாங்களாம், பல ஆயிரக்கணக்கான கிலோ மைதாவை கொண்டு வர்றாங்களாம், எல்லாத்தையும் கிண்டி இது பண்ணி இத்தனை கிலோமீட்டர் கணக்கில் கேக்க வெட்டி ஹாப்பி பர்த்டே டு யா ரசூலல்லாஹ் என்று செய்கிறார்களே. இந்த மாதிரி ஒரு மீலாதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாடினார்கள் அல்லது கொண்டாடுமாறு சொன்னார்கள். ஒரே ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி எந்த அளவுக்கு சொல்ல முடியும்னா சஹீஹானது இல்ல, பலவீனமான செய்தி. பலவீனம்னா என்ன? பலமான செய்தி, பலவீனமான செய்தினா பலமான செய்தினா நபிகள் நாயகம் சொன்னார்கள், செய்தார்கள்,
அங்கீகரித்தார்கள் என்று கன்ஃபார்ம் செய்யப்படுகிறதோ, உறுதி செய்யப்படுகிறதோ, அது சரியான செய்தி, பலமான செய்தி. தமிழ்ல நம்ம சொல்றோம்ல, பலமான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ். பலமான ஹதீஸ்னா சொன்னார்கள், செய்தார்கள், அங்கீகரித்தார்கள் என்பதை உறுதி செய்யக்கூடிய தகவல். பலவீனம்னா உறுதி செய்யப்படாதது, போய் தொடர்பு அருந்தது, அங்க வரைக்கும் கொண்டு போய் நீங்க சேர்க்க முடியாதது. இடையில உள்ளவர்கள் பல குறைபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், செய்தார்கள் என்று அங்கீகரிப்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்னமோ நம்முடைய வார்த்தை மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம என்ன தூதரா? நம்முடைய வார்த்தைகளை அப்படியே உறுதிப்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தணும். ஏன்? இம்மா பெரிய சமுதாயம் அதை கடைபிடிக்கணும் அல்லவா? கடைபிடித்தால் அதற்கு சொர்க்கம் கிடைக்கணுமே, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டுமே. ஆக அதை உறுதிப்படுத்த முடியாத செய்திகளை தான் பலவீனமான செய்திம்பாங்க. அப்படி உறுதிப்படுத்த முடியாத செய்திகளாக இருக்கிறத, பொய்யான செய்தி இருக்கிறத, அங்கையாவது எதிலையாவது நபிகள் நாயகம் இந்த மாதிரி ரபீல் அவ்வல் 12வது அந்த நாள் வரக்கூடிய அந்த சமயத்தில் மீலாது கொண்டாடினார்கள், கொண்டாடுமாறு சொன்னார்கள், எங்கேயுமே பலமான செய்தியிலையும் இல்லை, பலவீனமான செய்தியிலையும் இல்லை. இல்லாததை நாம ஏன் செய்ய வேண்டும்? இதாங்க கேள்வி. இருக்கிற எத்தனையோ விஷயத்தை விட்டு தொலைச்சோம், அட இல்லாததை நாம ஏன் கடைபிடிக்க வேண்டும்? குர்ஆன்ல இல்லையே, ஹதீஸ்ல இல்லையே, இல்லாததை நாம் ஏன் செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடங்கள் தூதராக இருந்தார்கள். மக்காவுடைய வாழ்க்கை 13, மதீனாவுடைய வாழ்க்கை 10. மக்காவில் கொண்டாடினாங்களா? சரி, மக்காவில் தான் கொண்டாடல, அவர்களுக்கு பல விதமான அச்சுறுத்தல் இருந்துச்சு. மதீனாவுக்கு போன பிறகு ஆட்சி அதிகாரமே கைக்கு வந்தது. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இன்னைக்கு பாருங்க, இந்தியா என்ற அகண்ட பாரதங்கிறாங்களே, இதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய நிலப்பரப்பிற்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருந்தார்களே. இன்னைக்கு ஒரு தலைவன் என்ன தொண்டனை பெறுவார்கள், அதை விட மிஞ்சிய அடிப்படையில் நபிகள் நாயகத்தின் மீது காதல் இல்லை, பக்தி இல்லை, நேசம் வைத்திருந்தார்களே. அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தார் இருந்தார்களே, கொண்டாடும் சொல்லி இருந்தா ஊரை அமர்க்கலப்படுத்தி இருக்க மாட்டாங்க. இருந்ததா? 10 வருஷத்துல ரசூலுல்லாஹ் ஜனாதிபதியா இருந்தாங்களே, மன்னரா இருந்தாங்க. நீங்க என்ன வார்த்தை வேணாலும் சொல்லுங்க. ஆக அப்படிப்பட்ட அதிகாரத்தினுடைய மையமாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்களே. கொண்டாடினாங்களா? கொண்டாடுமாறு சொன்னாங்களா? இல்லையே. சரி, ரசூலுல்லாஹ் தான் பெருந்தன்மையோட கொண்டாடவில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்தார்களே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நம்மை விட நேசத்துல பாசத்தெல்லாம் குறைஞ்சவங்களா? எந்த விதத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நேசத்தை, நம்முடைய முஹப்பத்தை எல்லாம் அவர்கள் விஷயத்தில் அங்கீகரித்தானாங்கிறது நாளை மறுமையில போய் தான் தெரியும். நம்முடைய ஈமான் என்ன நிலை, ரசூலுல்லாஹ்வின் மீது நமக்கு முஹப்பத் இருந்தது பாருங்க, அந்த முஹப்பத் என்னங்கிறதெல்லாம் நாளை ஆகிரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நன்மை தீமைகள் எல்லாம் எடை போடுவானே, அப்பதான் தெரியும். ஆனால் சிலருடைய நேசத்தை அல்லாஹ் அங்கீகரித்தான். யார்? அந்த சஹாபாக்களுடைய நேசத்தை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான். அந்த சஹாபாக்கள்லயே ஒருத்தர சஹாபின் அல்லாஹ் ஒத்துக்கிட்டானா, அபூபக்கர் அவர்கள் தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, ரொம்ப நெருக்கடியான காலகட்டம், மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போறாங்க. போனவங்க நேரா போயிட்டாங்களா? இல்ல, போகக்கூடிய நேரான அந்த பாதையை விட்டு விட்டு வேற வழியில தான் போனார்கள், சுத்தி கொண்டு. ஏன்? எதிரிகளுடைய அச்சுறுத்தல் அந்த அளவுக்கு இருந்த காரணத்தினால். நேரா போயிட்டாங்களா? இல்ல, போய் 3 நாள் சௌர் என்ற அந்த குகையில தங்குறாங்க. சௌர் என்ற ஒரு குகை அந்த அரபு நாட்டில் இருக்குது, போய் பார்க்கலாம் நீங்க. அவ்வளோ பெரிய மலை, கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ஏறணும். ஆவி அந்த போய் விடுகிறது, நான் போய் வந்திருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட அந்த சௌர் குகையில போய் 2 பேர் தங்குனாங்க. அங்க வரைக்கும் தேடி வந்துட்டாங்க அந்த எதிரிகள். தேடி வந்த அந்த சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ் தான் அங்க தங்கி இருந்தாங்க. அந்த வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆக அப்படியான அந்த சமயத்தில் குகையுடைய வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கீழே குனிஞ்சு பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும் கதை. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இது யகூலு லி ஸாஹிபிஹி, தன்னுடைய தோழரை, தன்னுடைய சஹாபியை பார்த்து இந்த தூதர் சொன்னார்கள், லா தஹஸன், கவலைப்படாதே, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். என்ன நம்ம 2 பேரா? இல்ல. ஏன் ஒளிஞ்சிருக்கிறோம்? அவனுடைய கொள்கைக்காகத்தானே, அவனுடைய ஏகத்துவத்திற்காகத்தானே. ஆக அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். அல்லாஹ் விஷயத்துல நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று தன்னுடைய சஹாபியை பார்த்து சொன்னார்கள் என்று
அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபி என்று யாரை அங்கீகரிக்கிறான்? அபூபக்கர் அவர்களை அங்கீகரிக்கிறான். ரசூலுல்லாவின் மீது அவ்வளோ கரை கண்ட பாசம் கொண்டு அவர்கள் ரசூலுல்லாவுக்கு பிறகு 2.25 வருஷம் ஹலீஃபாவாக இருந்தார்கள், ஜனாதிபதியா இருந்தாங்க. அவங்க கொண்டாடினாங்களா? கொண்டாடுமாறு சொன்னார்களா? அரசு சார்பா விழா ஏற்படுத்தினார்களா? இல்லையே. அதற்கு அடுத்து அபூபக்கர் தான் கொண்டாடல, உமர் கொண்டாடினாங்களா? 10 வருஷம் அவர்கள் ஆட்சியில இருந்தார்கள். ரசூலுல்லாவின் மீது எவ்வளவு பாசம் தெரியுமா? ரசூலுல்லாவுக்கு மாத்தமா ஒருத்தன் ஏதாவது சொன்னா செஞ்சானா வாழை உருவிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை கட்டளை இடுங்கள், தலை எடுத்துடுறேன், அவனுடைய உடலில் இருந்து தலையை வேறுபடுத்தி விடுகின்றேன். அவ்வளவு பாசம். அவர்களுடைய பாசத்தை ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்களே. உமர் அளவுக்கெல்லாம் நம்ம நேசிக்க முடியாதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக அவர்களுடைய அந்த நேசத்தை அங்கீகரித்தார்கள். அல் ஆனா யா உமர். ஒரு சபையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி கொண்டு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு பிறகு நான் உங்களை தான் அதிகமாக நேசிக்கின்றேன். ரசூலுல்லாஹ் அதை நிராகரித்தார்கள். என்ன உமரை இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு பிறகு நானு, எனக்கு பிறகு உங்க புள்ள குட்டி, உங்களுடைய குடும்பமா? இல்லையே. உங்களை விட நான் அதிக நேசத்திற்குரியவனாக ஆகாத வரைக்கும் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் இல்லை. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதரை, இதோ இப்ப நான் என்னுடைய ஈமானை சரிப்படுத்துறேன், என்னை விட உங்களை நேசிக்கணுமா? என் உயிரை விட உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொன்ன அந்த சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஆனா யா உமர், இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று எந்த உமருடைய ஈமான் பரிபூர்ணமும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அந்த உமர் 10 வருஷம் இருந்தாங்களே, மௌலூத் ஓதுனாங்களா? மீலாது கொண்டாடினாங்களா? இல்லையே. அவர்களுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஸ்மான் யாரு? ஒரு மனிதர் மீது எவ்வளவோ ரசூலுல்லாஹ்வுக்கு நம்பிக்கை இருந்தா தன்னுடைய மகள்களில், அன்பு மகள்கள்ல ஒன்றன் பின் ஒன்று அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 4 பெண் பிள்ளைகள், ஜைனபு, ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா. அதுல ஜைனபு அவர்களுக்கு திருமணம் முடித்து, அதுக்கடுத்து ருக்கையா அவர்களை உஸ்மான் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். ருக்கையா மௌத்தா போன பிறகு அவர்களுடைய தங்கை உம்மு குல்சூம் அவர்களை அதே உஸ்மானுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்கன்னா எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும். ஆக அப்படிப்பட்ட உஸ்மான் அவர்கள் 12 வருஷம் ஆட்சியில இருந்தாங்களே. அதுல கூடுதலான ஒரு தகவல் சொல்லணும்னா, இந்த இஸ்லாமிய நிலப்பரப்பு விஸ்தீர்ணம் அடைஞ்சது உஸ்மான் காலம் அளவுக்கு வேற எந்த காலத்திலையும் கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே தான் அவ்வளவு இத்தாலி வரைக்கும் போயிருச்சு. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இத்தாலி வரைக்கும், ரோம் நகரங்கள் எல்லாம் இஸ்லாமிய பேரரசின் கீழே வந்ததெல்லாம் உஸ்மான் காலத்துல தான். ஆக அவ்வளவு பிரம்மாண்டமான, அதாவது கற்பனைக்கு அடங்காத நிலப்பரப்பிற்கு அவர்கள் அதிபதியாக இருந்தார்களே. அவங்க கொண்டாடினாங்களா? கொண்டாடுமாறு சொன்னாங்களா? அதற்கு அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்க 5 வருஷம் இருந்தார்கள். அவர்கள் கொண்டாடினாங்களா? என்னுடைய ரொம்ப நேசம்ங்க, என்னுடைய ஈரலுடைய துண்டுகள் என்று எந்த அலி அவர்களுடைய மகன்கள் ஹசனையும் ஹுசைனையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, அந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு ஒரு பிரதேசத்தினுடைய ஜனாதிபதியா இருந்தாங்களா? அவர்கள் கொண்டாடினாங்களா? கொண்டாடுமாறு சொன்னாங்களா? ஹுசைன் கொண்டாடினாங்களா? இல்லையே. சஹாபா பெருமக்கள் கொண்டாடினாங்களா? ரசூலுல்லாஹ்வின் மீது அவ்வளவு நேசம் யாருக்கு? உமருக்கு மட்டுமல்ல, உமருடைய மகனுக்கு அப்துல்லா இப்னு உமர் அவர்களுக்கு. எந்த அளவுக்குனா ஒரு பயணத்துல போவாங்க, ரசூலுல்லாஹ் எங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இளைப்பாரி விட்டு சென்று இருப்பார்கள் அல்லவா? அதெல்லாம் கடைபிடிக்கணுங்கிறது மார்க்கத்துல கடமை இல்லை. ஆனா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் ரசூலுல்லாஹ் இந்த பயணத்துல போகும்போது அந்த மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாங்க, நானும் போய் உட்கார்ந்துட்டு போவேன். அப்படியெல்லாம் போனாங்களே. அவர்களுடைய முகப்பத்தை விட நம்ம முகப்பத் அதிகரித்து விட்டதா? அவர்கள் செய்தார்களா? எங்கேயாவது ஆதாரம் இருக்கிறதா? இல்லையே என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இல்ல. எந்த அளவுக்குனா, எந்த குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இந்த மதுஹபுகள் என்று நாம சொல்றோமோ அந்த மதுஹபுடைய புத்தகங்கள் பலது இருக்கிறது. அந்த புத்தகங்கள்ல எங்கேயாவது மௌலூத் ஓதுமாறு இருக்கிறதா? மீலாது கொண்டாடுமாறு இருக்கிறதா? இல்லையே என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாதது நாம் ஏன் செய்ய வேண்டும்? இருக்கிற பல விஷயங்களையும் நாம செய்யாம இருக்கிறோமே, இல்லாததை நாம் விட வேண்டும். அதற்கு அடுத்து பாருங்க, பொதுவாக இப்ப மீலாதுங்கிறது ஒண்ணு
கொண்டாடு மாதிரி இல்லை. சரி, இருந்தாலும் ரசூலுல்லாவின் மீது முகப்பத்துங்க, பாசங்க, ரசூலுல்லாவை நாம் நேசிக்கின்றோம் என்று கொண்டாடினோம்னா ஒன்று அவங்களுடைய பிறந்த நாள் இதுதாங்கிறது கன்ஃபார்மாக நமக்கு தெரியணுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தேதியில தான் பிறந்தாங்க, இந்த மாசத்துல தான் பிறந்தாங்க, இந்த வருடத்துல தான் பிறந்தார்கள், உறுதியான தகவல் இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கிறது உறுதியான தகவல். என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன உலித்து யௌமல் இஸ்னைன், நான் திங்கள் கிழமையில் பிறந்தேன். சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமா. திங்கள் கிழமைங்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு முறை வருதா, அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை வருதா, மாசத்துக்கு ஒரு முறை வருதா? இல்ல, மாசத்துக்கு 4 முறை வருது. 4 திங்கிழமை வரலாம், திங்கிழமை வரும் எல்லா மாசத்துலையும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. நீங்க அரபி கணக்கின் அடிப்படையில் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர் எதை எடுத்தாலும் 4 திங்கிழமை வரும். ரசூலுல்லாஹ் நான் திங்கள் கிழமையில் பிறந்தேன் என்று சொன்னதுக்கு மட்டும்தான் ஆதாரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ரபியுல் அவல்ல தான் பிறந்தாங்க, என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் ரபியுல் அவலுடைய 12வது அந்த பிறையில தான் பிறந்தார்கள், என்ன ஆதாரம்? நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்களா? என்ன ஆதாரம்? ஆதாரம் இருக்கணும்ல. ஆதாரப்பூர்வமா எத்தனை புத்தகங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாத்திலையும் சும்மா எழுதி வச்சிருக்கிறாங்க, அதிலே ஆய்வு செய்திருக்கிறார்கள். யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை பதிவு செய்த இமாம் இப்னு கசீர் அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற பெயரிலே நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் அவர் எழுதுறார். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறும் அதுல இருக்கிறது. அதிலே ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு சம்பந்தமாக என்னெல்லாம் தகவல்கள் இருக்கிறது என்று அவர் சொல்லும் போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறந்தார்கள் ஒரு கருத்து, இல்லைங்க ரஜபுல பிறந்தார்கள் ஒரு கருத்து, இல்லைங்க ரமதான்ல பிறந்தார்கள் ஒரு கருத்து. அப்ப மாசம் எதுங்கிறதுக்கே பல கருத்துகள். சரி, தேதி எது என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல் பிதாயா வன் நிஹாயா. உங்களுக்கு கூகுள்லயா இந்த புத்தகங்கள்லாம் கிடைக்கும். இன்னைக்கு கூகுள் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் வந்துருச்சு. நீங்க அதுல உள்ள அந்த தகவல்களை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க, அந்த இங்கிலீஷ் அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. ஏன்னா அரபிக்கு நேரடியாக தமிழ்ல போட்டீங்கன்னு கேட்டா அவ்வளவு சுத்தமா வராது. அரபிக்கு இங்கிலீஷுக்கு வாங்க, இங்கிலீஷ்ல அப்படியே தமிழுக்கு வாங்க, எடுத்து பாருங்க என்ன இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் 8 பிறந்தார்கள் ஒரு கருத்து, இல்லைங்க 9 பிறந்தார்கள் இன்னொரு கருத்து, இல்லைங்க 10 பிறந்தார்கள் இன்னொரு கருத்து, இன்னொரு 11 பிறந்தார்கள் இன்னொரு கருத்து, 12 பிறந்தார்கள் இன்னொரு கருத்து, 18 பிறந்தார்கள் ஒரு கருத்து, இல்லைங்க 20க்கு பிறகு பிறந்தார்கள். பல கருத்துக்கள்ல ஃபேமஸான ஒரு கருத்து ரபியுல் அவ்வல் 12 எல்லாரும் நம்ம சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதுதான் அப்படின்னு நம்ம எப்படிங்க முடிவு எடுக்க முடியும்? சிந்திக்க வேண்டும். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தேதியிலே என்பது இல்லை, எந்த மாசம் என்பதற்கே தெளிவான ஆதாரம் இல்லையே. ஆதாரம் உள்ள மார்க்கத்திலே ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம், ஆதாரமே அதற்கு இல்லை என்று சொன்னால் எப்படிங்க நம்ம மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் சொல்ல முடியும்? மற்றவன்கிட்ட பல குப்பை இருக்கிற மாதிரி உங்ககிட்ட இந்த குப்பை இருக்குன்னு மற்றவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட மாட்டான். சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான பிறரிடத்துல பெருமையாக எடுத்து சொல்லி அவனை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய அளவிற்கு வலிமையா கொடுத்திருக்கிறான். வலிமையான இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு பல காரியங்களை நம்ம செய்யறோம், அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றால் சிந்திக்க வேண்டும். அதற்கு அடுத்துங்க இன்னொரு விஷயத்தையும் பாருங்க. இது அறிவுபூர்வமான மார்க்கம். அறிவுபூர்வமான மார்க்கத்தில் அறிவு கட்டத்தனங்களுக்கெல்லாம் ஆதாரம் இருக்காது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய பிறப்பா இருக்கட்டும் இறப்பா இருக்கட்டும், அவர் நம்மள மாதிரி சாதாரணமானவர் இல்லை, தூதராகவே இருந்தால் ஒரு பிறப்பு தான் ஒரு இறப்பு தான். பிறப்பு ஒண்ணுதான், ஜனனம் ஒண்ணு, மரணமும் ஒண்ணுதான், ஒண்ணுதானே தவிர ஒன்னா இருக்கிற இந்த உலகத்துல எப்படிங்க மீண்டும் 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 வரும்? நம்மள பல பேர் ஹாப்பி பர்த்டே டு யூ கேக்க வெட்டி அதுக்கு மேல ஒரு மெழுகுவத்தியை வச்சு அந்த மெழுகுவத்தியை உப்புன்னு அணைக்கிறாங்க. அட கொளுத்தி விட்டாது பரவாயில்ல, கொளுத்தி எரியக்கூடியதை விளக்க அணைச்சு உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கட்டும் சொல்ற பைத்தியக்காரத்தனம் நம்ம இதை யார்கிட்ட இருக்க முடியும்? ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் வரைக்கும் நம்ம நாசப்படுத்தி வச்சிருக்கோம், குழந்தைகள் வரைக்கும் நாசப்படுத்தி வைத்திருக்கின்றோம் அல்லவா? இது எப்படிங்க அறிவுபூர்வமானதாக இருக்கும்? ஒருவருடைய பிறப்பு ஒண்ணு இறப்பு ஒண்ணுன்ற அந்த சமயத்துல வருஷா வருஷம் மீண்டும் 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 பிறந்த நாள், இறந்த நாள், திருமண நாள் எப்படி வரும்? உதாரணத்திற்கு சொன்னோம்னா, இன்னைக்கு செப்டம்பர் மாசம்,
5ஆம் தேதி 2025 நாம இருக்கோம். இந்த செப்டம்பர், அதாவது ஒருவர் இன்னைக்கு ஒரு குழந்தை இன்னைக்கு பிறக்கிறது என்றால், இதே செப்டம்பர் அடுத்த வருஷம் வரும்போது 5ஆம் தேதி வரும்போது ஹாப்பி பர்த்டேங்கிறாங்களே. நீங்க சொல்லுங்க, எப்ப சொல்லுங்கன்னா 25 மீண்டும் வந்தா சொல்லுங்க. 25 வரணும் இல்ல, நாளும் வரணும் இல்ல. இப்ப நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளுங்கிறாங்க, பிறந்த நாளுங்கிறீங்க இல்லையா? பிறந்த நாள் எது? ரசூலுல்லாவே சொல்லியிருக்காங்க, நான் திங்கட்கிழமை பிறந்தேன். அப்ப திங்கட்கிழமை பிறந்தேன் என்றால் இன்னைக்கு மீலாது விழா கொண்டாடி எந்த அளவுக்கு இது அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னா, அரசாங்கமே விடுமுறை விட்டு இருக்கிறது. நிறைய பசங்களெல்லாம் நீங்க பார்க்கலாம், ஸ்கூல் லீவ் இருக்கிற காரணத்தினால எல்லாரும் ஜும்மா அட்டன் பண்ணி இருக்கிறாங்க. ஆக அந்த மாதிரியான அந்த நிலையில தேதி மட்டும் வந்தா பத்தாத, மாசம் வந்தா பத்தாத, நாளும் வரணும்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, ரபியுல் அவ்வல் 12 தான், ஓகே. திங்கட்கிழமையா இருக்கணுமே, திங்கட்கிழமை இல்லையே, வெள்ளிக்கிழமையா இருக்க. அப்ப திங்கட்கிழமையை சேர்க்கணும்னு கேட்டா எப்படி நீங்க காலத்தை எப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? பைத்தியக்காரத்தனம்ங்க. இதுக்கெல்லாம் எப்படி மார்க்கத்தில் ஆதாரம் இருக்க முடியும்? அதற்கு அடுத்து ஒருவருடைய பிறந்த நாள் மீண்டும் வருமா? செப்டம்பர் வரும், 5ஆம் தேதி வரும், மீண்டும் 25 வருமா? வராத. கால ரிவர்ஸ்ல போவாத. காலம் முன்னோக்கி தானே செல்லும். 26 வரும், 27 வரும், 28 வரும், 2029 வருமே தவிர 2030 வருமே தவிர 2025 வருமா? மீண்டும் ரிவர்ஸ்ல போனா ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கலாம். ரிவர்ஸ்ல போவாது, முன்னோக்கி தான் காலம் செல்கிறது என்ற அந்த நிலையில எப்படிங்க இந்த பிறந்த நாள்? இது நாம செய்யக்கூடியதே ஒரு பைத்தியக்காரத்தனம் என்றால், இந்த லூஸ்தனமான காரியங்களை ரசூலுல்லாவோடு அறிவார்ந்த அறிவு ஒளியை ஏற்றி வைத்து அந்த மாமேதையோடு நாம் சம்பந்தப்படுத்துகிறோம் என்றால் எவ்வளவு பெரிய குற்றம். புரிய வேண்டும், புரிய வைக்க வேண்டும். அதற்கு அடுத்து பாருங்க, சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளும் கொண்டாடுறாங்க இல்லை? பிறக்கும் போது ரசூலுல்லாஹ் நபியா? பிறக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா? இல்லையே. இல்லன்னு நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. குர்ஆனுடைய 93வது அத்தியாயம் வத்துஹா வல்லைலி இதா சஜா என்ற சூறாவை நாம ஓதுறோமோ அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். வவஜதக வால்லன், தூதரே உங்களை வழிகேடில் கண்டு, அவன் கண்டு, இறைவன் கண்டு, ஃபஹதா, அவன்தான் உங்களுக்கு நேர்வழியை காட்டினான். அப்ப நேர்வழி எங்க வந்துச்சு? ரசூலுல்லாஹ் மக்காவுல இருக்கும்போது, ஜபலுன் நூர்ல இருக்கும்போது, ஹிரா குகையிலே இருக்கும்போது தான் வந்தது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று முதல் வஹி வந்தது. அந்த முதல் வஹி எப்போ வந்துச்சு? அவர்களுடைய வாழ்க்கையினுடைய 40வது வயசுல வந்தது. 40 வயசுக்கு முந்தி உள்ள காலகட்டத்தை அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வழிகேடிலே இருந்தீர்கள், அவன்தான் நேர்வழியை கொடுத்தான். நேர்வழி எப்போ? பிறக்கும் போது இல்ல, கல்யாணம் முடிக்கும் போது அல்ல, ஆடு மேய்க்கும் போது அல்ல. நேர்வழி எப்போ? ஹிரா குகையில இருந்து ஜிப்ரீல் வந்தார்களே அப்பதான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆக இன்னைக்கு பிறந்த நாள் என்று நாம கொண்டாடுறோம்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகேடு என்று ரசூலுல்லாஹ் வழிகேட்டில் இருந்தாங்க இந்த காலகட்டத்தை அல்லாஹ் சொல்றாங்க, அந்த காலகட்டத்தை நாம் கொண்டாடுறோம் என்று அர்த்தம் என்பதை கவனத்தில் கொண்டு மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் இத்தனை விபரீதங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. அறிவுபூர்வமான இந்த மார்க்கத்தில் ஏதோ ஒரு கண்டதையும் களியதையும் நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் பலர் நேர்வழிக்கு வருவதற்கு அது தடையாக மாறிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு, அது மட்டுமல்லாமல் அது நமக்கு நரகத்தை பெற்றுக் கொடுத்து விடும் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த மீலாதை விட்டு மௌலூதை விட்டு விலகக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத். கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லைனில் ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் நம்முடைய கையில் எந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த மார்க்கத்தில் யாருடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் முக்கியத்துவம் கிடையாது. தூதராகவே இருந்தாலும் சரி, நபிமார்களாகவே இருக்கட்டும், ஏன் நபிமார்களுடைய இறுதி தூதராக இருக்கின்ற அல்லாஹுடைய நேசத்திற்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே இருக்கட்டும், அவர்களுடைய பிறப்பிற்கு இறப்பிற்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. என்ன ஆதாரம்? குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், வமா முஹம்மத், முஹம்மது ஒன்றுமில்லை இல்லா ரசூல், தூதரை தவிர. அவரிடத்துல உள்ள தூதுத்துவத்தை நாம் பார்க்கிறோம். அவர் மூஞ்சி எப்படி இருக்கிறது, அவர் கை எப்படி, கால் எப்படி, அவருடைய நிறம் எப்படி, அதை பார்க்காத.
அவர் சொல்ற வார்த்தை எப்படிப்பட்டது, அவர் வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்டது, எத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் எப்படி வாழ்றார், அவரிடத்துல எப்படிப்பட்ட கொள்கை உறுதி இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, நாணயம் இருக்கிறது, வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, இறைவனை பற்றியான எண்ணம் இருக்கிறது. அதை பார். வமா முஹம்மதும், முஹம்மது ஒன்றுமில்லை இல்லா ரசூல், தூதரை தவிர. தூதரை தவிர, தூதருக்கு தான் மதிப்பு, முஹம்மது எல்லாம் பிறகுதான். அல்லாஹ் சொல்றாங்க, மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், உங்களிலே யார் ஒருவருக்கும் இந்த முஹம்மத் தந்தை இல்லை, வலாக்கிர் ரசூலுல்லாஹ், இவர் தூதராக, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார், வஹாத்தமன் நபியீன், நபிமார்களுடைய இறுதி முத்திரையாக இருக்கிறார். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்தது அவர் பேர்ல மௌலூது ஓத வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்களுடைய பேர்ல மீலாது கொண்டாட வேண்டும் என்பதற்காக அல்ல. எதற்காக அல்லாஹ் கொடுத்தான்? அவர்களை நீங்கள் முன்மாதிரியாக கொண்டு உங்களுடைய வாழ்நாள்ல ஒரு ரபியுல் அவ்வல் மாசத்தினுடைய ஆரம்ப 12 நாட்களை மட்டும் அவங்களை நேசித்து விட்டு மற்ற நாட்கள்ல நீங்க மறந்துருங்க என்பதற்காக கொடுக்கவில்லை. எதற்கு கொடுத்தான்? ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் அவர்களிடத்துல உள்ள அந்த முன்மாதிரிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கடைபிடித்தோம் என்று சொன்னால் எவ்வளவு உறுதியா அல்லாஹ் தர்றாங்கிறதுக்கு சின்ன ஆதாரத்தோடு முடிக்கிறேன். இன்றைக்கு பாலஸ்தீன்ல நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள், போர்க்களத்தில் இருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனாவது நாள் தெரியுமா? 700வது நாள். 700 days, 700 நாட்கள்ல அத்தனை நெருக்கடிகள். இந்த நூற்றாண்டுல எவனும் அவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்திருக்க மாட்டான். அவ்வளவு நெருக்கடிகளை இன்றைக்கும் நம்முடைய சகோதரர்கள் அங்கே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நெருக்கடிகளிலேயே பெரிய நெருக்கடி, எல்லாத்தையும் இழந்தார்கள் என்பதை விட பட்டினி, பசி ஒண்ணும் இல்லை. அப்படியான அந்த நிலையில எதுவும் இல்லைனாலும் ஒண்ணு மட்டும் இருக்குதுன்னு உலகம் ஒத்துக்கொள்கிறது. உலகத்தினுடைய ஆய்வாளர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். என்ன? அவர்களுடைய இறை நம்பிக்கை, பவர் ஆஃப் ஃபைத் அந்த அளவுக்கு இருக்கிறது, எவனும் நெருங்க முடியாது. ஒரு பெரிய பவர் அவர்கள்ட்ட இருக்குது. ஒண்ணுமே இல்லை, ஆயுதங்கள் இல்லை, இது இல்லை, அவங்களை அடிச்சு நாசமாக்கக்கூடியவர்கள்லாம் பெரும் பெரும் வல்லரசுகள், எவனும் வாய திறக்க முடியாதுங்கிற அளவிற்கு அவ்வளவு மாபெரும் வல்லரசுகள் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், குவியல் குவியலாக. எவனாவது மாற்று கருத்து சொன்னா கொண்டாந்து போட்டு அழிச்சிருவானோ அதுக்காகத்தான் பம்மி நிற்கிறார்கள். எவன்? முஸ்லிம் நாடுன்னு சொல்றானே அந்த கோழையா, அந்த வீரர்களாக இருக்க வேண்டியவனும் கோழையா மாறி போய் நிக்கிறான் பாருங்க. அவர்களை பத்தியான அந்த அச்சமெல்லாம் இவர்களுக்கு இல்லாம உறுதியா நிக்கிறாங்களே, அதுதான். ஆக அப்படிப்பட்ட அந்த முன்மாதிரியை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். எம்மா பெரிய நெருக்கடி வந்தாலும் சரி தாங்கி நிற்கக்கூடிய கொள்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த கொள்கையை புறக்கணித்து விட்டு வெறும் மௌலூத ஓதிட்டா, மீலாதை கொண்டாடி விட்டால், ரசூலுல்லாவின் மீது நேசம், ரசூலுல்லாவுடைய புகழ்ச்சி என்று சொல்கிறோம் என்றால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று அர்த்தம். அறிவு வந்த பிறகு அறிவு கெட்ட தனங்களை நாம் கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும், விட்டு விலக வேண்டும். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பது அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும், இறந்த நாளுக்கு வருந்த வேண்டும் என்பதற்காக அல்ல. எதற்கு கொடுத்தான்? அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை தெளிவாக நாம் புரிந்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.